ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள். நாளைய தினம் சஷ்டி விரதம் வருகிறது. இந்த சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டி திதி, செல்வம் பெருக வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த ஒரு வழிபாடு செய்தோன்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்கும், பணத்தடை நீங்கும். கருணை கடலே கந்தா போற்றி. இந்த நாளில் திருச்செந்தூர் முருகனை குருவாக நினைத்து இப்போ சொல்லக்கூடிய முறையில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அபரிவிதமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கும் தடை விலகி தொழிலில் அதிக லாபம் பெறுவதற்கு, செய்யும் வேலையில் முன்னேற்றம் பெறுவதற்கும், திருமணம் நடப்பதற்கு, குழந்தை பாக்கியம் பெறுவது, இப்படி அனைத்து விதமான வேண்டுதல்களையும் உடனடியாக நிறைவேற்ற நாளைய தினம் முருகன் வழிபாடு செய்து பாருங்கள். ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நாளைய தினம் 3/4/2025 அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சிருங்க. கருணை கடலே கந்தா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை வெறும் வயிற்றில் 27 முறை நீங்கள் சொல்லி இந்த நாளை நீங்கள் தொடங்குங்க. பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி உங்கள் விரதத்தை நீங்கள் துவங்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் விரதம் இருங்க. நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரிங்க, நாளைய தினம் மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்யுங்க. சஷ்டி வழிபாடு எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக நீங்கள் செய்யுங்க. அதோடு சேர்த்து இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் செய்யுங்க. நாளைய தினம் மறக்காமல் முருகப்பெருமானுக்கு ஒரு கப்பாவது பாசிப்பருப்பில் வெல்லம் சேர்த்து பாசிப்பருப்பு பாயசம் செய்து நெய்வேத்தியம் வைங்க. செவ்வரளி பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யணும். அதனால் செவ்வரளி பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை முருகப்பெருமான்கிட்ட சொல்லி உங்களுக்கு அது எல்லாம் நல்லபடியாக எனக்கு தீர்ந்து போகணும், என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிகப்பு துணியில் ஒரு ரூபா காசை எடுத்து முடிஞ்சு முருகப்பெருமானோட படம் இருந்ததுன்னா அவங்க பாதத்தில் நீங்கள் வைங்க. திருச்செந்தூர் முருகா, உன்னை நம்பி தான் நான் இருக்கேன், எனக்கு நல்ல வழியை காட்டு. திருச்செந்தூர் முருகனே நீங்கள் குருவாக நினச்சிக்கிட்டு இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. இந்த நாளில் நீங்கள் வேல் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க. முருகப்பெருமானோட சிலை இருந்ததுன்னா சிலைக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். இப்படி நீங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை நீங்கள் சொல்லணும். சஷ்டி அன்னைக்கு சொல்ல வேண்டிய முருகன் மந்திரம் தான் இது. ஓம் சுப்பிரமணியாய வித்மகே ஞானஸ்கந்தாய தீமகி தன்னோ குக பிரசோதயா. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணியாய சுவாமியே நமோ நமக. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. இதை 27 முறை நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி சொல்லுங்கள். கடைசியாக நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தீபதூபம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் பரிகாரம். நீங்கள் முடிஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ரூபா காசை உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, எப்போ நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ நீங்கள் உண்டியலில் போட்டுருங்க. வாய்ப்பு இல்லை, எங்களால் திருச்செந்தூர் போகவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு கூட இந்த காணிக்கையை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம், உண்டியலில் போட்டுடலாம். சீக்கிரம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் நிச்சயமாக திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். துன்பமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையும் கிடைக்கும். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா அப்படின்னு மனசார நாளைய தினம் நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை 100% நிச்சயமாக தீரும். உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். நாளைய தினம் வியாழக்கிழமையில் சஷ்டி வழிபாடு நீங்கள் முருகப்பெருமான குருவாக நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த வழிபாடை நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். அதே போல் நாளைய தினம் மறக்காமல் குபேரரையும் வணங்கிக்கோங்க. குபேரருக்கு உகந்த இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் கொஞ்சமாக கொண்டக்கல்லை இருந்ததுன்னா வெள்ளை கொண்டக்கல்லையோ அல்லது கருப்பு கொண்டக்கல்லையோ கொஞ்சம் சுண்டல் செய்து நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கலாம். வீட்டில் வச்சு அந்த பாசிப்பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் அதை சாப்பிடுங்க. நாளைய தினம் மறக்காமல் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
சத்தியம் பண்ணி சொல்கிறேன், 100% நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி இந்த விரதத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ, இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறீங்களோ, விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க, இந்த வழிபாடு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அந்த ₹1 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதாரணமாக ₹1 இது என்ன நமக்கு செஞ்சிட போதுன்னு நினைக்காதீங்க. முருகப்பெருமானின் அருளால் நிச்சயமாக அந்த ₹1 மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண வரவு அதிகரிக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உழைப்போடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பணமானது வீண் விரயமாகாமல் நல்ல ஒரு பயன்பாட்டிற்கு உங்களுக்கு உதவும். ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போகணுங்கிறதுக்காக கடன் வாங்கி போகாதீங்க. முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கிட்டு நான் திருச்செந்தூர் வரணும், நான் உங்களை தரிசனம் செய்யணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் சரிவர செய்யுங்க. நேர்மையாக இருங்க. முருகப்பெருமானின் அருளால் நிச்சயமாக உங்களுடைய எந்த கடனும் வாங்காமல் உங்களுடைய பணத்தில், அதாவது சந்தோஷமான மனநிலையோடு திருச்செந்தூர் உங்களை அழைப்பார். கண்டிப்பாக அழைப்பார். ரொம்ப முழு நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். அதாவது நிறைய பேருக்கு அற்புதங்களை செய்துக்கிட்டு இருக்கிற முருகப்பெருமான் நம் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக செய்வாங்க. முழு மனதோடு நம்பி உங்கள் வேலையை சரிவர செய்யுங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். முருகப்பெருமானின் அருளில் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி அனைத்தும் நிலையாக இருக்க முருகன் துணையாக இருப்பார். நன்றி.